வெல்கம் டு குக்கூஸ் இங்கிலீஷ் ஹப். நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து அதை முடிக்க சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ், கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ். சத்தமாக படி அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ரீட் அலவுட், ரீட் அலவுட். பேசாத, டோன்ட் டாக். பேசாதங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக். எழுதுறத நிறுத்து. இதை ஸ்டாப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டாப் ரைட்டிங். உங்கள் வேலையை சமர்ப்பிங்க. நீங்கள் ஒரு ஒர்க் கொடுத்துருக்கீங்க, அந்த அசைன்மெண்ட்டை அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, உங்ககிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் யுவர் ஒர்க், ப்ரெசன்ட் யுவர் ஒர்க். இல்லைனா சப்மிட் யுவர் ஒர்க்குன்னு சொல்லலாம். சப்மிட் யுவர் ஒர்க். அதை எப்படி உச்சரிப்பீங்க? ஒரு வேர்டை சொல்லி எழுதி போட்டு அதை எப்படி உச்சரிப்பீங்கன்றதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ ப்ரனவுன்ஸ் தேட், ஹவு டு யூ ப்ரனவுன்ஸ் தேட். நம்ம இப்போது எந்த பக்கத்தில் இருக்கோம், டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, எந்த பேஜில் இருக்கோம் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? வாட் பேஜ் ஆர் வி ஆன், வாட் பேஜ் ஆர் வி ஆன். ஒரு கொஷின் கேட்குறீங்க, யாரால் பதிலளிக்க முடியும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹூ கேன் ஆன்சர், ஹூ கேன் ஆன்சர். ஒரு கொஷின் கேட்டுட்டு இல்லைனா ஒரு ஆன்சர் எழுதி போட்டுட்டு இது கரெக்டா அப்படின்றத எப்படி கேட்கணும்? இஸ் திஸ் கரெக்ட், இஸ் திஸ் கரெக்ட். நீங்கள் முடிச்சிட்டிங்களாங்கிறத டிட் யூ ஃபினிஷ், நீங்கள் முடிச்சிட்டிங்களாங்கிறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஃபினிஷ். நீ ஒரு நல்ல மாணவன் இல்லைனா நீ ஒரு நல்ல மாணவின்னு ஸ்டூடெண்ட்டை அப்ரிஷியேட் பண்ணும்போது எப்படி சொல்லலாம்? யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட், யூ ஆர் அ குட் ஸ்டூடெண்ட். நீங்கள் ரொம்ப நல்லா உங்களோட ஃபுல் எஃபர்ட் போட்டு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட்னு சொல்லணும். யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். கவலைப்பட வேண்டாம், திரும்பவும் முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி, ட்ரை அகெயின். கவலைப்பட வேண்டாம், மீண்டும் முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறத டோன்ட் வரி, ட்ரை அகெயின்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்படாத, டோன்ட் பி இமோஷ்னல். உணர்ச்சி வசப்படாதங்கிறத எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி இமோஷ்னல். நீங்கள் கவனிக்கிறீங்களா, நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, கவனிக்கிறீங்களாங்கிறத கேட்கணுன்னா ஆர் யூ லிசனிங், ஆர் யூ லிசனிங் அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு எடுத்தாலும் அழாத. பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இல்லைனா ஏதாவது ஒரு வேர்ட் சொல்கிறது உடனே அழுறாங்க அப்படின்னா டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். என்ன சொல்லலாம்? டோன்ட் க்ரை ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். நெக்ஸ்ட்டு உண்மையை சொல்லு அப்படிங்கிறத டெல் மீ த ட்ரூத். உண்மையை சொல்லு, டெல் மீ த ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். பயப்படாத, டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாத, டோன்ட் பி அஃப்ரைட். இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத எப்படி கேட்கணும்? வாட் டிட் யூ லேர்ன் டுடே. இன்றைக்கி நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? வாட் டிட் யூ லேர்ன் டுடே. நம்ம நேற்று என்ன லேர்ன் பண்ணோங்கிறத அகெயின் பார்ப்போமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன் எஸ்டர்டே. நம்ம நேற்று ஆல்ரெடி பார்த்ததை அகெயின் ரீகலெக்ட் பண்ணுவோமா இல்லாட்டி திரும்ப பார்ப்போமா அப்படிங்கிறத எப்படி கேட்கணும்? லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன் எஸ்டர்டே. நேற்று படிச்சியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஸ்டடி எஸ்டர்டே, டிட் யூ ஸ்டடி எஸ்டர்டே. ஈஸியாக இருக்கா? இஸ் இட் ஈஸி. ஈஸியாக இருக்கான்றதை எப்படி கேட்கலாம்? இஸ் இட் ஈஸி. நீங்கள் ஒரு டெஸ்ட் மார்க்கோ இல்லைனா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டு அதை பேரண்ட்ஸ் கிட்ட காட்டினியாங்கிறத எப்படி கேட்கலாம்? டிட் யூ ஷோ திஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், டிட் யூ ஷோ திஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அவங்க பேரண்ட் கிட்ட சொல்ல சொல்லி அதை நீங்கள் எப்படி மறுநாள் கேட்கலாம்? உன் பெற்றோரிடம் சொன்னாயா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இதை ஹாவ் யூ இன்ஃபார்ம்டு திஸ் டு யுவர் பேரண்ட்ஸ், ஹாவ் யூ இன்ஃபார்ம்டு திஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு எனக்கு நீங்கள் இதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிறத என்ன சொல்லலாம்? ஐ வாண்ட் யூ டு ஃபினிஷ் திஸ் குவிக்லி, ஐ வாண்ட் யூ டு ஃபினிஷ் திஸ் குவிக்லி. இன்னும் நேரமாக்காமல் சீக்கிரம் முடிங்க. ஒரு டாஸ்க் கொடுத்து
ஃபாஸ்ட்டாக முடிக்க சொல்கிறீங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் சீக்கிரமாக முடிக்கணுங்கிறத எப்படி சொல்லலாம்? கம்ப்ளீட் திஸ் விதவுட் ஃபர்தர் டிலே. கம்ப்ளீட் திஸ் விதவுட் ஃபர்தர் டிலே. சாட்ஜிபிடி ஹெல்ப் இல்லாமல் இது நீயே ஓனாக எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Do it on your own without the help of ChatGPT. Do it on your own without the help of ChatGPT. நாளைக்கு ஒரு டெஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கு ரெடியாக வர சொல்லி எப்படி சொல்லலாம்? Be ready for tomorrow's test. Be ready for tomorrow's test. ஒவ்வொருவரும் பாடத்தை பின்தொடர்கிறீர்களா? அதாவது நீங்கள் டீச் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க, லெசனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்களா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி கொஷின் கேட்கணும்? இஸ் எவ்ரி ஒன் ஃபாலோயிங் த லெசன்? இஸ் எவ்ரி ஒன் ஃபாலோயிங் த லெசன்? எல்லாரும் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி சொல்லணும்? ஆல் ஷுட் கெட் குட் மார்க்ஸ். ஆல் ஷுட் கெட் குட் மார்க்ஸ். நீ ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டியா அப்படிங்கிறது எப்படி கேட்கணும்? டிட் யூ மிஸ் யோர் ஸ்கூல் பஸ்? டிட் யூ மிஸ் யோர் ஸ்கூல் பஸ்? அடுத்தது யாரு? ஹூ இஸ் நெக்ஸ்ட்? அடுத்தது யாரு? ஹூ இஸ் நெக்ஸ்ட்? நான் ஒரு குறிப்பு தரேன். நீங்கள் ஒரு கொஷின் கேட்டுட்டு ஹிண்ட்டு, க்ளூ இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? I'll give you a hint. I'll give you a hint. மீண்டும் அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't let it happen again. Don't let it happen again. அங்கே என்ன நடக்குது? What is happening there? அங்கே என்ன நடக்குது? What's happening there? அவர்கள் எங்கே? Where are they? அவர்கள் எங்கே? Where are they? ஹோம்ஒர்க் கொடுத்துட்டீங்க, அதை அகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இன்றைக்கி வீட்டு பாடம் என்ன அப்படிங்கிறது என்ன கேட்கலாம்? வாட்ஸ் டுடேஸ் ஹோம்ஒர்க்? எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் டுடேஸ் ஹோம்ஒர்க்? நீ ஏன் உன் வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு வரல, இல்லை நீ ஏன் உன் வீட்டு பாடத்தை செஞ்சுட்டு வரல அப்படின்றத எப்படி கேட்கலாம்? Why haven't you done your homework? Why haven't you done your homework? நாளைக்கு ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை shall we have a test tomorrow? என்னன்னு கேட்கலாம்? shall we have a test tomorrow? கிளாஸ் ரூமில் பேசாத அப்படிங்கிறது என்ன எப்படி சொல்லலாம்? don't talk in the classroom. don't talk in the classroom. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்லேருந்து 5 சென்டென்சஸ் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லையே டீச்சர்ஸ்க்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 50 இங்கிலீஷ் சென்டென்சஸ் வீடியோவும் இருக்குது. அதையும் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஆல்.